இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பெரும்பாலும் பல நோய்களுக்கு இது ஒரு விஷயம் தாங்க காரணம். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இதை ரொம்ப ஈஸியாக சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி இது எப்படி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இது காரணமாக இருக்குங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கீங்கன்னா எவ்வளோ டர்ட்டியாக இருக்கும். நம்மளால் இருக்கவே முடியாது, காலே வைக்க முடியாது. என்னடா இது அப்படின்னு. அதே மாதிரி உங்கள் வீட்டோட கழிவுகள், கிச்சன் கழிவுகளை ஒரு நாள் வீட்டில் சேர்த்து வைங்களேன். நெக்ஸ்ட் டே என்ன ஆகும்? எடுத்துகிட்டு போய் முதல்ல அதை வெளியேற்றணும்ப்பா, வீட்டில் இருக்கவே முடியல அப்படின்னு. ஆனால் இதுவே உங்களுடைய உணவு, நீங்கள் எடுத்துக்கிற கழிவுகளை உங்கள் உடலுக்குள்ளேயே, குடல் பகுதியிலேயே சேமித்து வச்சு 3 நாள் 4 நாள் வரைக்கும் வச்சுருந்தா கொஞ்சம் யோசிக்கல. திருமூலர் சித்தர் அழகாக சொல்கிறார், உங்கள் உடல், நம்ம உடல் தான் இறைவன் இருக்கக்கூடிய கோவில். அந்த கோவிலை நம்ம எப்படிங்க வச்சுக்கணும்? அப்போது இந்த கழிவுகளை தேக்கி வச்சு வச்சு உடலில் அவ்வளவு பிரச்சனை. அப்புறம் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஹோம் ரெமெடிஸ் சொல்கிறேன். மலச்சிக்கல்லேருந்து விடுபட்டு உங்கள் உடல் முழுவதுமே நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முறைகள். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பெரும்பாலும் பல நோய்களுக்கு இது ஒரு விஷயம் தாங்க காரணம். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இதை ரொம்ப ஈஸியாக சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி இதை எப்படி சரி செய்யலாம்? பலருக்கும் பெரும் தொல்லையாக இருக்கக்கூடிய இந்த மலச்சிக்கல். மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நிறைய பேருக்கு சரும பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. ட்ரை ஸ்கின் இருக்கு, எக்ஸிமா இருக்கு, சொரியாசிஸ் இருக்கு, விட்டிலிகோ இருக்கு. இந்த மாதிரி அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்வாம் இருக்கும், பூஞ்சை தொற்று அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இதுவுமே ஏற்படுறதுக்கு காரணம் இந்த மலச்சிக்கல் தான். இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய இருதயம் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை லிவர், கிட்னி, குடல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இது காரணமா இருக்குங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு 2 நாள் 3 நாள் நீங்க வீட்டை க்ளீன் பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்கன்னா எவ்வளோ டர்ட்டியா இருக்கும். நம்மளால இருக்கவே முடியாது, காலே வைக்க முடியாது. என்னடா இது அப்படின்னு. அதே மாதிரி உங்க வீட்டோட கழிவுகள், கிச்சன் கழிவுகளை ஒரு நாள் வீட்டில் சேர்த்து வைங்களேன். நெக்ஸ்ட் டே என்ன ஆகும்? எடுத்துட்டு போய் முதல்ல அதை வெளியேற்றணும்ப்பா, வீட்டில் இருக்கவே முடியல அப்படின்னு. ஆனால் இதுவே உங்களுடைய உணவு, நீங்கள் எடுத்துக்கிற கழிவுகளை உங்கள் உடலுக்குள்ளேயே, குடல் பகுதியிலேயே சேமித்து வச்சு 3 நாள் 4 நாள் வரைக்கும் வச்சுருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ உடலில் நல்ல விஷயங்கள், ஸோ மெட்டபாலிசம் எப்படி நடக்கும், செல் க்ரோத் எப்படி நடக்கும், ஸோ பாடியோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும், ஸோ எண்ணங்களும் தீர்மானிக்கிறது இதுதான். அப்போ நம்ம உடலை திருமூலர் சித்தர் அழகாக சொல்கிறார், உங்கள் உடல், நம்ம உடல் தான் இறைவன் இருக்கக்கூடிய கோவில். அந்த கோவிலை நம்ம எப்படிங்க வச்சுக்கணும்? அப்போது இந்த கழிவுகளை தேக்கி வச்சு வச்சு உடலில் அவ்வளவு பிரச்சனைகள் வருது. இந்த மலச்சிக்கல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ட்ரைனஸ், அதிகமான வறட்சித்தன்மை தான். தண்ணீரே சரியாக குடிக்காமல் இருக்கிறது தான் முக்கியமான ஒரு காரணம். நிறைய பேர் தண்ணீர் குடிக்கிறதே கிடையாது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிப்பாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு போனோன்னா கூட ஓடி போவாங்க, நடந்து போகிறது. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இப்போ கிட்ஸுக்கே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது நம்ம தண்ணீர் குடிக்கிறதும் குறைஞ்சி போச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல் ஒரு ட்ரைனஸ் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருது. அப்போ உடல் வறட்சியாகும்போது உங்களுடைய இன்டெஸ்டைன், குடல் பகுதியும் வறட்சி ஆயிடுது. அப்படி வறட்சி ஆகும்போது மலச்சிக்கல் ஏற்படுது, மலம் வறண்டு போகுது. அப்போ மோஷன் போகும்போது சிரமப்பட்டு போகிறது, பைல்ஸ், ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு மலக்குடல் கேன்சர் இருக்குது இல்லைங்களா? ஸோ ரெக்டல் கேன்சர் நிறைய பேருக்கு பார்த்துட்ருக்கோம். அதற்கான சிகிச்சைகளும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அந்த அளவுக்கு நம்ம ஏங்க விடணும்? 3 நாளுக்கு ஒரு முறை, 4 நாளுக்கு ஒரு முறை நான் மோஷன் போகிறேன் அப்படின்னு சொல்கிற நபரா நீங்கள்? சரி, இதோட விடுங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஹோம் ரெமெடிஸ் சொல்கிறேன். மலச்சிக்கல்லேருந்து விடுபட்டு உங்கள் உடல் முழுவதுமே நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முறைகள். நல்ல தண்ணீர் குடிங்க, நல்ல தண்ணீர் குடிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். 3லிருந்து 4 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும். இது ஃபஸ்ட்டுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா
எம்டி ஸ்டொமக்லே காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, நிறைய பேருக்கு அந்த டீ காஃபியோட சேர்த்து பிஸ்கெட்டு, ரஸ்க்கு, பட்டர் பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இது எல்லாமே அதிகமான மைதா குடல் பகுதியில் அந்த மூமெண்ட் பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டை இது வந்து ப்ரிவென்ட் பண்ணி தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கங்க உங்களுடைய உணவு, நீங்க சத்தான உணவு எடுத்தாலும் அதோட இந்த மைதா நல்லா பைண்ட் ஆகி கம் மாதிரி ஒரே இடத்துல இருந்து 2-3 நாள் கழிச்சு தான் அது வெளியேற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், குழந்தைகள் அதிகமாக இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க இல்லையா, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு காலையோ மதியமோ நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கும். சரிங்களா? ரைஸ் தட்டு நிறைய ரைஸ் வச்சுட்டு கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்றீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரைஸ் அளவு பாதியாக குறைச்சிட்டு நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது தான், கீரைகள் தினம்தோறும் எடுக்கும்போது தான் மலச்சிக்கல் கண்டிப்பாக உங்களை விட்டு போகுது அப்படின்னு சொல்லலாங்க. தவறாமல் இதை செய்யுங்க. 3வது விஷயம் என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. எடுத்து இரவு நல்லா அதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. காலையில் கொஞ்சம் வெந்நீர் விட்டு இதை மிக்சியில் அரைச்சி குடிச்சிருங்க. வெதுவெதுப்பான சூட்டில் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். சர்க்கரை நோயாளிகளை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே இதை குடிக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கா கொஞ்சமாக கொடுங்க. பெரியவர்கள் இது வந்து ஒரு 100 ml அளவுக்கு குடிச்சிக்கலாம். இப்படி குடிக்கும்போது பவல் மூமெண்ட் இதில் இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர் உங்களுக்கு குடல் பகுதியை நல்லா ஸ்மூத்தனிங் பண்ணும். அந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். தினம்தோறும் இரவு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திரிஃபலா பொடி 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நிலாவாரை பொடி 50 கிராம். இது ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. அப்போ 100 கிராம் பொடி உங்ககிட்ட இருக்கும் இல்லைங்களா? 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து தினம்தோறும் இரவு இதை சாப்பிட்டுக்கிட்டே வாங்களேன். ஈஸியாக உங்களுக்கு காலையில் மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனையே இருக்காதுங்க. ஒரு சிலர் நான் வாக்கிங் போகிறேன்னு கிளம்புவீங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய பவல் கிளியர் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் நல்ல மலம் வெளியேற்றிய பிறகு நீங்கள் வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜிம்முக்கு போங்க. அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் உங்கள் உடலுக்கு நல்ல பலனை தரும். உள்ளேயே நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கிட்டு அந்த மலத்தை உள்ளேயே வயிற்றுக்குள்ளேயே வச்சுட்டு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாடி ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் உங்களுடைய ஸ்டூல்ஸ், அந்த மலம் வந்து வறண்டு போயிட்டு அதிகமான பிரச்சனையை தான் உண்டாக்கும். ஸோ இதனால் டென்ஷன் ஆகிறது, தலைவலின்னு மாத்திரையை வேற நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. டெய்லி 2 மாத்திரை போடுறேன்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க தலைவலிக்கு. அப்போ தலைவலிக்கு காரணம் இதுதான். பிம்பிள்ஸ் வருதுன்ட்டு எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறீங்க. பிம்பிள்ஸுக்கு காரணம் இதுதான். ஹேர் ஃபால் ஆகுதா, மலச்சிக்கல் தான் காரணம். ஸோ இதுக்குமே ஸ்பெஷலான கஷாய வகை மருந்துகளும் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸால் அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எக்ஸிமா, சொரியாசிஸ், ரிங்வார்ம் இந்த மாதிரி சரும பிரச்சனைகளால் அதிகமாக பாதிக்கப்படுறீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மலச்சிக்கல். இதை கிளியர் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவுமே உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் மைண்டையும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மலச்சிக்கலுக்குமே ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கக்கூடிய எண்ணெய் வகை அப்படின்னு பார்த்தோம்னா மூலக்குடோரி எண்ணெய்ங்க. ஸ்பெஷலாக இந்த மூலக்குடோரி எண்ணெய் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். மேனி தைலம் அப்படின்ற ஒரு தைலமும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மெடிசனும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 மாதத்துக்கோ 4 மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த மெடிசனும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இது தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.